கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ சூப்பரான ஒரு பரபரப்பான ஒரு ப்ரொமோ தான் வந்திருக்குது. நவீனை வந்து காணல் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பார்த்தோம்னா சாமுண்டி சினிமாவில் அவங்க பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க. இதனால கார்த்தி வந்து எப்படியாவது நவீனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மும்மரமாக வந்து அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தி வந்து எப்படி தான் தேடி கண்டுபிடிச்சாலும் சரி தான் நவீன் அவனுக்கு கிடைக்கவே மாட்டான், இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவனாண்டி முத்துவோட சேர்ந்துட்டு ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. கார்த்தி வந்து நவீனை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அந்த பிரச்சனையை அவங்க எப்படி தீர்க்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் இவங்க 3 பேர் தான் வந்து நவீன இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து கார்த்தி வந்து சாமுண்டி சிரிக்கிட்ட நிரூபிச்சிருவாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நவீன காணலை இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கவும், சரி அம்மா ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கும்போது அப்போ ஃபோன் பண்ணியும் பார்த்துருந்தாங்க. ஆனாலும் காணலை பாட்டி, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான், சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார் வருது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், வந்துருவாம்மா அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி இவ்வளோ நேரம் ஆச்சுது காணலை, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரி நீ தனியாக போக வேண்டாம் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு பாட்டி சொல்லும் போது, இல்லை பாட்டி நீங்கள் வயசானவங்க, நீங்கள் எதுக்காக ராத்திரி போல் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி நான் போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டியும் ஜாக்கிரதையாக போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. துர்காவும் பார்த்தோம்னா நேராக அவங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அப்போ வந்து நவீன் அங்கே இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரிக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து நவீனை போட்டு ரொம்பவே திட்டுனாங்க, அதனால நவீன் வந்து மனசொடைஞ்சு போனார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எங்கே போனார்னு எனக்கு தெரியாது, ஆனால் சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து அவனுடைய கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினாங்க அப்படிங்கவோ, இது கிட்டதுமே வந்து துர்கா கோவத்தோட நேராக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல் நின்று அவங்க கத்திட்டு இருக்கவோ, யார் இந்த நேரத்தில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. அப்போ துர்கா அங்கே நின்றுட்டு இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து கோவத்தோட கேட்குறாங்க, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் என் புருஷன் எனக்கு வேணும், என் புருஷன் உங்களை தான் பார்க்க வந்தார், அவர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு நீ சொன்ன மாதிரிக்கே அவன் என்னை பார்க்க வந்தது உண்மைதான், ஆனால் அப்பமே நான் வந்து விரட்டி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டான், அதுக்கப்புறம் வரலன்னா நான் என்ன பண்ண முடியும், அவன் எங்கே போனானோ எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது, இங்க பாருங்க போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க கூப்பிட்டதா சொல்லி தான் ஒருத்தர் வந்து இவரை அழைச்சிட்டு போனாரு, அது மட்டும் இல்லாம அவர் உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறாரு, நீங்க என்னன்னா வந்து அவருடைய கதையை முடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆக மொத்தத்துல நீங்க தான் வந்து ஏதோ செஞ்சிருக்கணும் அப்படிங்கும் போது, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காதுன்னா நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் அவன் பண்ண போறேன், தேவலாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, அவனை காணலன்னா போய் தேடிப்பாரு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க துர்கா வந்து சொல்றாங்க, நேத்தைக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தேல்ல, அந்த கோபத்தை வச்சுதான் இன்னைக்கு என் புருஷனோட கதையை நீ ஏதோ பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போது, உடனே சந்திரகலா சொல்றாங்க, என்ன துர்கா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வந்ததுல இருந்து அக்கா மேல பழி சமுத்திரம் வரைக்கும் பேசிட்டு இருக்கிற, அவனை காணலன்னா அவனை தேடிப்பாரு, அதுக்கு போய் நீ அக்கா கிட்ட இப்படிலாம் பேசுறது சரியில்லை, நேத்தைக்கே வந்து நீ அக்கா கையை பிடிச்சிருக்கும் போதே எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா, ஆனாலும் வந்து அக்காவுக்காக தான் நான் விட்டேன், நீ இல்லைன்னா வந்து நானே உன்னை அடிச்சிருப்பேன் அப்படிங்கும் போது, உடனே மயில்வாங்கன்னு சொல்றாங்க, என்ன சின்ன மாமியார இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு சொல்லிக்கிட்டு தூபம் போட்டுட்டு இருக்கிறீங்களா என்ன, நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கும் போது, இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்கே பாருங்க இருந்து பேசாம போயிரு அப்படிங்கும் போது, நான் போக மாட்டேன், என் புருஷன் எனக்கு கிடைச்சாகணும் அப்படிங்கவோ, இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து திட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க, இங்கே பாரு துர்கா என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படிங்கும் போது, அப்போ நேற்றுக்கு நடந்த விஷயத்தையும் இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து கார்த்திகிட்ட சொல்லவும், அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் வந்து அத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நவீன எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கவோ, உடனே சந்திரகலா வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது இவன் கூட இருந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க, இங்க பாரு அவன் கண்டிப்பா வந்துருவான், அப்படி இல்லைன்னா நானே வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், நீ கவலைப்படாம கிளம்பு அப்படிங்கும் போது, உடனே வந்து ராஜராஜன் சொல்றாங்க, மாப்பிள்ள ராத்திரி ஆகி போச்சுது, இந்த நேரத்தில் தனியாக போக வேண்டாம், நீங்க அவளை வந்து விட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கும் போது, உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க ராத்திரி போல தனியாக போக வேண்டாம் அப்படிங்கும் போது, அப்போ கார்த்தி வந்து அவங்கள விடுறதுக்காக போகும்போது, உடனே சாமுண்டீஸ்வரி வந்து தடுக்கிறாங்க, அவள் ஒத்தையில தானே வந்தா, அதே மாதிரிக்கு அவள் போவா, அவளுக்கு வந்து யாரும் துணையா போகக்கூடாது, இது நான் சொல்றேன் அப்படிங்கவும், இது கெட்டதுமே வந்து எல்லாருமே அமைதியாகிறாங்க. அப்ப ராஜராஜன் சொல்றாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற, அவ என்ன இருந்தாலும் தனியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, உடனே வந்து கார்த்தி வந்து இல்ல துர்காவா நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கும் போது, அப்ப துர்கா வந்து வேண்டாமாம்மா நானே போய்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்ல துர்கா நீ தனியா போக வேண்டாம் அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நானே போய்கிடுது அப்படின்னு சொல்லவும், ஆனா என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறமா
உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் அடித்து ஒரு பாக்ஸுக்குள்ளே தூக்கி வச்சுருந்தாங்க. வச்சதுமே அந்த பாக்ஸை வந்து ஒரு இதில் கொண்டு புதைக்கிறதுக்காக அவங்க தூக்கிட்டு போகும்போது அப்போ கார்த்தி மயில் வாகனமும் வந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி கொஞ்சம் காரம் நிறுத்து அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நவீனை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அடைச்சி வைக்கும் போது அப்போ ஒருத்தரோட அதாவது அந்த பாக்ஸை தூக்கிட்டு போகிறாங்களா அவருடைய மொபைல் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே விழுந்துருது. ஆனால் அதை கவனிக்காமல் அவர் வந்து அந்த பாக்ஸை பூட்டிடுறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த இடத்தோட பக்கத்தில் வரும்போது அப்போ வந்து துர்காவுக்கு காலில் அடிபட்டுருது. அப்போ பக்கத்தில் தான் வந்து நவீனோட பாக்ஸ் வச்சுருக்காங்களா அந்த பாக்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. ஆனால் வந்து துர்கா வந்து அதை கவனிக்கவே இல்லை. இவங்களெல்லாம் பார்த்ததுமே இந்த 2 பேரும் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று இருக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துர்கா அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த பாக்ஸில் இருக்கிற நவீனை வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. அடுத்ததான் மயில் வாகனம் தான் வராங்க. அப்போ அவங்க பாத்ரூம் போனதுமே என்னது இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வருவோம். ஐயோ என்னடா இவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறான், இவன் பார்த்துட்டான்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க சத்தம் கொடுக்குறாங்க. அந்த சத்தத்தை பார்த்ததுமே உடனே மயில் வாகனம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ராத்திரி நேரம் இப்படி வர சத்தம் கட்டுட்டு இருக்குது, நம்ம அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க. அடுத்துதான் வந்து பாக்ஸை தூக்கிட்டு ஒரு இடத்துல வராங்க. வந்ததுமே நம்ம வந்து மம்பட்டி வேற இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட போய் கேட்கும்போது ஒரு 4 வீடு கழிஞ்சு போய் கேளுங்க அவர் தான் வச்சிருக்காரு அப்படிங்கவும் உடனே அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு ராத்திரி போல் நான் தரமாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ பணத்தை கொடுக்கவும் உடனே வந்து அவரும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க குழி தோண்டி அந்த பாக்ஸை வந்து உள்ளே வச்சிருந்தாங்க. வச்சதுக்கு அப்புறமா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் சரி தான் கணங்கச்சிதமாக முடிச்சிட்டிங்களா நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கும்போது உடனே அவங்களும் போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நவீன காணல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகுது. அப்பவும் துர்கா வந்து காணல்னு சொன்னதுமே அவங்க பஞ்சாயத்தை கூட்டியிருந்தாங்க. எங்கள் அம்மாவால் தான் காணல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் அங்கே கிடந்தது, அப்போ நவீனுக்கு தான் ஏதோ வந்து பிரச்சனை நடந்திருக்குது, அது இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு துர்கா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது இல்லை மாமா உங்களுக்கு தெரியாது அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்தது பார்த்தோம்னா அங்கே நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் வந்து அவங்க கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கும் இருட்டாக இருக்குது பார்த்துட்டு அவங்க உடனே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து ஐயோ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க காலில் வந்து மொபைல் வந்து தட்டுப்படுது. உடனே வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே கையில் ஃபோன் இருக்குதை பார்த்துட்டு நல்ல வேலையை அந்த ஃபோனை யாரோ போட்டிருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நவீன். உடனே கார்த்தியும் வந்து என்னது இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருன்னு சொல்லி கேட்கவும் அப்போ நவீன் சொல்கிறாங்க நான் தான் பேசுகிறேன் கார்த்தி அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நவீன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல, ஆனால் அந்த சிவனாண்டி இப்படி என்ன அடித்து இப்படி போட்டுட்டா நானும் வந்து இந்த மாதிரிக்கு ஆகிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, இந்த பாக்ஸ்குள்ளுக்கு இந்த ஃபோன் இருந்தது, அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அதாவது மூச்சு விட கூட சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவங்க சரவணன்ட்ட வந்து இந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கவும் அவங்களும் வந்து அந்த சிக்னல் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து எடுத்து எல்லாமே தடமாக தெரியுது. இதை தெரிஞ்சதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மண்ணை தோண்டி அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. பாக்ஸுக்குள்ளே நவீன் இருக்கவும் அப்போ வந்து அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க நவீனை அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ வந்து நவீன் வந்து துர்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கேட்டதுமே துர்காவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து சிவனாண்டி முத்துவேலு தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சந்திரகலை தான் அப்படின்னு உண்மையை வந்து கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்க